வணக்கம். ஆகஸ்ட் 12 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் தொடக்க விழா இன்றைக்கி தொடங்குறாங்க. இதை பற்றியான டீட்டெயிலான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் ஃபஸ்ட்டு யாருக்கு, இதன் மூலமாக பயன்பெறுறது யார், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ கரண்ட்டில் இது நம்ம கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்குது. வீடு தேடி ரேஷன் பொருட்கள் திட்டம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ முதியோர்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய முதல்வரின் தாய்மானவர் திட்டம். அப்போ முதல்வர் தாய்மானவர் திட்டம் அப்படின்னா வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொடுக்குறது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, தனியாக வசிக்கக்கூடிய 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு போயிட்டு ரேஷன் பொருட்களை நேரடியாக அளிக்கும் திட்டம் சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இது இப்போ எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் தொடங்கியிருக்காங்க. அது வட சென்னை பகுதியான தண்டையார்பேட்டையில் கோபால் நகரில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. ஓகே, இது ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்கிறாங்க. இதுக்காக நிதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 30.16 கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு இப்போ கரண்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கீம். சரி, ஓகே. அடுத்தது ஓகே, ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம், தமிழும் படிச்சிருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இதில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்திய நூலக அறிவியலின் தந்தையும் சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் நூலகருமான முனைவர் S.R. அரங்கநாதன் கொடுத்துருக்காங்க. அரங்கநாதனோட பிறந்தநாள் தான் இன்றைக்கி ஆகஸ்ட் 12 நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கு தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நூலகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். ஸோ ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் அப்படி சொல்லி சென்னை கொடுத்துருப்பாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் கொடுத்துருப்பாங்க. 2009 நூற்றாண்டு விழா கொண்டு 2010 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே மேக்ஸிமம் எல்லா நூலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோட்டோ இருக்கும். சரிங்களா? ஸோ அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி நூலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் நமக்கு தேவைப்பட விஷயங்கள் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சிங்க. கிமு 300 ஆண்டில் எகிப்து நாட்டில் அருமை பெருமைகளை கேட்டு வியந்த மாவீரன் அலெக்சாண்டர் எகிப்தின் எழில் மயங்கி அலெக்சாண்ட்ரியா என்ற ஒரு நகரத்தை உருவாக்குறாரு. அங்குதான் மிகப்பெரிய நூலகத்தை எழுப்புறாரு. உலகில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் நூலகங்கள் எல்லாம் திரட்டி 10 லட்சம் புத்தகங்களை அந்த நூலகத்தில் வைக்கிறாரு. யார் அப்படின்னா அலெக்சாண்டர். ஓகே, அடுத்தது எகிப்தியர்கள் பாப்ரஸ், இது நம்ம 9th புக்லேயே படிப்போம். பாப்ரஸ் அப்படின்னா தருப்பை அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஒரு புல்லிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஏடுகளில் எழுதி அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த நூலகத்தில் சேமித்து வைத்தனர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ரோமானியர்களின் புகழ்வாய்ந்த ஜூலியஸ் சீசர் ரோம் நாட்டில் வாழ்ந்த வசதி மிக்கவற்றையெல்லாம் போயிட்டு நன்கொடை வாங்கி பொது நூலகங்களை அமைத்தார். கிமு 4ஆம் நூற்றாண்டில் இப்படி 28 பொது நூலகங்கள் நிறுவப்பட்டிருந்தது அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது கிபி 1400ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கிய போர்ட்லியன் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட நூலகம் தான் உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழக நூலகம். பின்னர் 1750ஆம் ஆண்டில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் பொது நூலகம் நிறுவ சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதுவரை நம்ம சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் இன்னுமே வரக்கூடியதெல்லாம் சிலபஸில் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் படிப்போம், முகலாயர்கள் படிப்போம். அப்போ முகலாயர்களில் இஸ்லாமிய முதல் மன்னர் முகலில் பார்த்திங்கன்னா பாபர். 1525 நம்ம 1526 அப்படிங்கிறத படிப்போம், பானிபட் போர் படிப்போம். அப்போ அதுக்கு முந்தைய வருடம் 1525 ஆப்கானிஸ்தான் சென்று அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய நூலகத்திலிருந்து அரிய புத்தகங்கள் எல்லாம் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு அனுப்பினார். அப்போ பாபருக்கு பிடித்த பையன் அப்படின்னாலே ஹுமாயூன் தான். அந்த ஹுமாயூனுக்கு அனுப்புகிறாரு. அவர் எந்தெந்த நாட்டிற்கு போரிட்டாரோ அந்த நாட்டிலே என்ன பண்ணுவார் அப்படின்னா, நூலகத்தின் நூல்களை எல்லாம் தம்மிடம் கொண்டு சேர்த்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மன்னர் ஹுமாயூன் தன்னுடைய அரண்மனையை பெரிய நூலகமாக மாற்றி அந்த நூலகத்தில் உள்ள படிக்கட்டு சரிக்கு தான் மறைவடைவார். நம்ம அதை படிச்சிருப்போம். 1555 நாடை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவார், ஜூன் மாதம் அவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அரண்மனை டெல்லியில் தன்னுடைய நூலகத்திலிருந்து படிக்கட்டில் விழுந்து தான் அவர் இறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ மிகப்பெரிய படிப்பாளி. இப்போ முகல்ஸில் படிப்பாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூனை சொல்லலாம். ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் இல்லாமல் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள் அறிஞர்கள் வர்ணிச்சிருப்பாங்க. ஓகே, இஸ்லாமிய மன்னரிடம் 2400 மடலங்களை கொண்ட பல்வேறு நூலகங்கள் மன்னர் அக்பரால் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா அக்பர் இருக்கார்ல, இப்போ நல்ல பெரிய படிப்பாளி அப்படின்னு சொன்னால் ஹுமாயூனை சொல்கிறோம். அப்போ படிக்காதவர் அப்படின்னா அக்பர். ஏன் அப்படின்னா ஹுமாயூன் நாடற்ற அரசராக இருக்கும்பொழுது
அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜபுத்திர பகுதியில் வந்து அலைந்திருந்துட்டு இருக்க போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணுறாரு. அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் பிறக்கக்கூடிய பையன் தான் வந்து அக்பர். அமரக்கோட்டையில் பிறக்கிறாரு. அப்போ தகப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தகப்பன் வந்து என்ன பண்ணுறாரு, நாடற்ற இளவரசனாக இருக்கும்போது இவர் எங்கே போய் படிச்சிருக்க முடியும்? அப்போ முகல்ஸில் படிப்பறிவு இல்லாதவர் அப்படின்னு கூட இவர் சொல்லலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மன்னரிடம் வந்து 24,000 மடலங்களை வந்து கொண்டு பல்வேறு நூல்களில் வந்து ஏற்றிருக்காரு, தோற்றுவிக்கிட்டார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியுது அக்பரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஓகே, 16 அடுக்கு வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மன்னர் ஜஹாங்கீரும் அரசியும் வந்து தங்களுக்கென நூல்களை அமைத்து கொண்டு பெருமைது. அப்போ ஜஹாங்கீர் படித்தாலே வந்து யாரை படிச்சிடணும்? அரசியை படிச்சிடணும். ஏன்னா ஜஹாங்கீர் காலத்தில் வந்து அவங்களோட ஆளுமை யார்? அவங்க மனைவி தான். நூர்ஜஹான் தான் ஆளுமை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, டெல்லி கோட்டையில் வந்து ஷாஜஹானின் மூத்த மகன் தாராஷியோ, ஓகேவா, இதில் வந்து டாராசிகோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் தாராஷியோன்னு கொடுத்துருப்பாங்க. தத்துவ ஞான இளவரசர் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டவர். ஷாஜஹானுக்கு அடுத்தது ஆளுமை வரணும்னு ஆசைப்படுறது அப்படின்னா தாராஷிகோ தான். ஆனால் யார் ஆட்சிக்கு வருவா? 3வது மகன் வந்து அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்? மற்ற அண்ணந்தமையெல்லாம் போட்டு தள்ளிட்டு இவர் என்ன பண்ணுவார்? ஆட்சிக்கு வந்துடுவார். தன்னுடைய தகப்பனையும் வந்து என்ன பண்ணியிருப்பார்? தாஜ்மஹாலில் வந்து அந்த அரண்மனையில் வந்து ஒரு 6 வருஷத்துக்கிட்ட வந்து 8 வருஷமானு தெரில, ஒரு குறிப்பிட்ட காலம் 6 வருஷத்துக்கு மேலே தான், சரிங்களா? என்ன பண்ணுவார்? சிறையில் போட்டுருவார், அங்கேயே இறந்துருவார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, ஓகே. அப்போ மன்னர் அவுரங்கசீப், நம்ம அவுரங்கசீப் பற்றி படிப்போம். அவுரங்கசீப் வந்து பாமணி சுல்தானிடமிருந்து 3000 அரிய சுவடிகளை தில்லி நூலகத்தில் கொண்டு வர ஆணையிட்டார். அப்போ நம்ம சுல்தான் படிக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? அது கேட்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி எக்ஸாமில் புக்கை தாண்டி பெருசாக கேட்குறதில்ல. ஆனால் வரக்கூடிய எக்ஸாம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்போ அவுரங்கசீப்பும் வந்து என்ன பண்ணுறாரு? பாமணி சுல்தானிடமிருந்து 3000 அரிய சுவடி நூல்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? டெல்லி நூலகத்தில் கொண்டு வர ஆணையிட்டிருக்காரு. அதேபோல் திப்பு சுல்தான் மைசூரில் ஒரு மாபெரும் நூலகத்தையும் அமைத்து காத்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திப்பு சுல்தானை பற்றியெல்லாம் படிப்போம். நம்ம அவர் மைசூரில் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை அமைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது அப்படின்னா இந்த வாசகம் நம்ம எப்பயுமே தெரியும். மக்களை கொன்று விட்டால் ஒரு தலைமுறை தான் வந்து அழிக்க முடியும். அதே நேரத்தில் நூலகங்களை அழித்து விட்டால் ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தையே, அடையாளத்தையே அப்படியே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் படிச்சிருப்போம். இதை தாண்டி இன்னொன்றும் இருக்குது. அது படிக்கணும். அப்போ இந்தியாவில் வந்து நாலந்தா பல்கலைக்கழகமும் பஞ்சாப் பல்கலைக்கழகமும் தீக்கி எறியாக்கப்பட்டது. அப்போ இந்தியாவில் 2 பல்கலைக்கழகங்கள் தீக்கி எறியாக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒன்று தான் படிப்போம். ஏன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் படிப்போம், பக்தியார் கில்ஜி வந்து அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி படிப்போம். இந்த வாசகத்திற்கு சரியான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம நாலந்தா பல்கலைக்கழகம் தான் சொல்லுவோம். பீகாரில் இருக்குது. இன்றைக்கி பீகார் கல்வி அறிவில் வந்து இந்தியாவில் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம், சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரபோஜி மன்னர். நம்ம வந்து மராட்டியர் படிப்போம், தஞ்சை மராட்டியரில் படிப்போம். சரபோஜி மன்னர் மாபெரும் கல்வியாராகவும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு தலைப்புகளில் 4500 தொகுதிகள் அடங்கிய நூல்களை வாங்கி குவித்து சரபோஜி நூலகம் என்ற இந்த நூலகம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். சரபோஜி நூலகத்தை மெருகேற்றது அப்படின்னா நம்ம சரபோஜி மன்னர் தான். ஓகே. சரஸ்வதி மகால் நூலகம் 12ஆம் நூற்றாண்டே தொடங்கப்பட்டது. 11, 22 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து 8th ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சரி, ஓகே. அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம மார்க் பண்ணதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாமில் சிலபஸில் கேட்கக்கூடிய வகையில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் ஒரு டைம் ரீட் பண்ணிங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நோட் பண்ணிங்க. பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம் அமைத்து 3.77 லட்சம் வந்து ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு 4 தலைவர்களுக்கு வந்து உருவ சிலை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. அந்த சிலைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா படிச்சுக்கலாம். தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி மேற்கு நோக்கி பாய்ந்து கடலில் கலக்கும் நீரை திருப்பி இரு மாநிலங்களிலும் வேளாண்மைக்கு பயன்படுத்தும் நோக்கில் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் செயல்படுத்தப்படுது. இது ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருப்பாங்க. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. இரு மாநில அரசின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் எப்போ செயல்பட்டு வந்தது அப்படின்னா 1962. ஓகேவா? 1962 அப்படின்னா பிரதமர் யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. சரி, ஓகே. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் கே. காமராஜர், முன்னாள் மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம், முன்னாள் மேலவை உறுப்பினர் வி. கே. பழனிசாமி, பொள்ளாச்சி முன்னாள் எம்எல்ஏ வந்து நா. மகாலிங்கம் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலை வந்து திறந்திருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அவ்வளவுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கான நியூஸு. ரொம்ப கம்மியான நியூஸ் தான் இருக்குது. இப்போ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்லாம் ஈஸியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கான்ஃபிடண்டாக போக முடியும். 1 hour 1.5 hours ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடன்னு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த தவறை பண்ணாதீங்க. இப்போயே வந்து ஒரு நோட் எடுத்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து டெய்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சுமை குறைஞ்சிரும். அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு வாழ்வியல் ஆக்கிட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.
ஓகே, நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.